எத்தனை பெரிய அதிசயம் இல்லையா இது? கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா, பிரத்யக்ஷ தெய்வமான குருநாதர் பிராரப்தத்தால் நம்முடைய வியாதி நம்ம வீழ்ந்தாலும் தன்னுடைய சரணாரவிந்தமாகிய ஓடத்தால் அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கார் பகவான் இல்லையா? அப்படித்தான் ஆச்சாரியாலும் காப்பாத்திருக்கா அவளை. பரிபூரணரும் க்ஷிப்ரபிரசாதரும் சாட்சாத் பரமேஸ்வரருமான குருநாதரின் கருணையை பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்கிறா அந்த பொண்ணு. ஆனாலும் பாரபட்சமற்ற சூரியன் மலைக்கும் மடுவுக்கும் ஒருபோல் ஒளி கொடுப்பது போல அந்த மேகமானது நெல்லுக்கும் புல்லுக்கும் சமமாக நீர் பொசிவது போல ஆபத்து என்று ஆசிரியத்தவரை அபயம் என்று காக்கும் என் குருநாதரின் கருணைக்கு என்னென்னைக்கும் நான் அடிமைன்னு சொல்கிறேன் அந்த பொண்ணு. என்றும் எப்பிறவியிலும் எங்கள் காதுகள் ஜெகத்குருவின் மகிமையை கேட்பதாகவும், நாக்கு அவருடைய தாரக மந்திரமான ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படின்னு சொல்வதாகவும், கைகள் அவர் பணித்த தர்மங்களை செய்வதாகவும், ஹிருதயம் அவருடைய சரண கமலத்தை எப்போதும் தியானிப்பதாகவும், சிரஸ் அவரை எப்போதும் நமஸ்கரிப்பதாகவும் இருக்கணும் அப்படின்னு அனந்த கோடி முறை தாழ்மையோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா அந்த குழந்தை.